முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் இது 2வது படை வீடாகும். திருச்செந்தூர் முருகன் கோவில், திருச்சீரலைவாய், திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம். அசுரன் சூரபத்மனை அழித்தல். 6 படை வீடுகளில் உயரமான ராஜகோபுரம் இங்கு மட்டுமே உள்ளது. முருகனின் பிரதான சன்னதி செந்தில்நாதன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் திருச்செந்தூர் முருகனின் 2 உற்சவ மூர்த்திகள் ஜெயந்திநாதர் மற்றும் சண்முகர். 6 படை வீடுகளிலும் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரே படை வீடு இதுதான். முருகப்பெருமான் தனது தாய் பார்வதி கொடுத்த வேலை பயன்படுத்தி அசுரன் சூரபத்மனை இங்கு அழித்தார். வறட்சி ஏற்பட்ட போது மக்களுக்கு தண்ணீர் எடுக்க நாளி கிணற்றில் உள்ள வேலையும் அவர் பயன்படுத்தினார். நாளி கிணறு கோயிலுக்கு தெற்கே அமைந்துள்ளது. மேலும் பக்தர்கள் தெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பு தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள கிணற்று நீரை பயன்படுத்துகிறார்கள். கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையுடன் வீதியுலா செல்வார். அப்போது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்கும் விதமாகவும் போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வர்.